கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த வசனத்துல நிர்வாணம் அப்படிங்கிறது அவங்க சரீரத்துல நிர்வாணமா இருந்தாங்க. அத குறிச்சு மாத்திரம் சொல்லப்படவில்லை. ஆவிக்குரிய விஷயத்துல நிர்வாணம் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையை குறிக்கிறது. கணவனும் மனைவியும் அவங்க வெளிப்படைத்தன்மையா இருந்தாங்க. தேவனுடைய உறவிலும் அவங்க வெளிப்படைத்தன்மையா இருந்தாங்க. அதனால அவங்க வெட்கமில்லாமல் இருந்தாங்க. அதே நபர்கள் 3வது அதிகாரம் வரும்போது, அவங்க பாவம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க போய் ஒளித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில ஏன் ஒருவருக்கொருவர் ஒளித்துக் கொள்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருகிறது அப்படின்னா, ஏதோ ஒரு குற்றத்த, ஏதோ ஒரு பாவத்த தெரிந்தும் தெரியாமலும் செய்யும்போது ஒருவருக்கொருவர் ஒளித்துக் கொள்கிறாங்க. அப்போ ஒருவேள தவறு செய்யும்போது, அது பண விஷயத்திலயா இருக்கலாம், இல்ல பார்வையில இருக்கலாம், பழக்கங்கள்ல இருக்கலாம். அந்த தவறை என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளும்போது இன்னொருவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேள ஆதாம், ஏவாள் அன்றைய நாட்கள்ல பாவம் செய்தபோது முன்னாடி தவறை ஒத்துக்கொண்டிருப்பார்களானால், ஒளித்துக் கொள்ளாம ஆண்டவர் அவர்களை சபிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க தேவனுக்கு இடையில உள்ள அந்த உறவை அவங்க இழக்காம இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அதனால கணவன், மனைவி என்ன யாருக்கும் தெரியாம சின்ன சின்ன தவறா பண்றேன் அப்படின்னு செய்யும்போது, ஒரு வேளை பின்னாட்கள் அது தெரிய வரும்போது பெரிய பிரச்சனையா மாறுகிறத விட, இணங்குதல் முன்னாடி போய் அந்த தவறை ஒத்துக்கொள்ளும்போது, அது எவ்வளோ பெரிய குற்றங்களா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இடையில உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிய மன்னிக்க முடியும், நம்ப முடியும். மனைவி அதே போல கணவனார நம்ப முடியும், மன்னிக்க முடியும். இப்படியா குடும்பத்தில அந்த உறவு என்ன பண்ணும் அப்படின்னா கட்டப்படும். அதை தவிர்த்து இந்த நவீன காலத்தில இருக்கிற மாதிரி பிரைவேசி அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இதில நீ தலையிடக்கூடாது, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய விரிசல்கள், ஒரு பெரிய கேப் இருக்கும்போது, அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கும்போது, அங்க குடும்பத்தில உண்மையான சந்தோஷம் காணப்படாது. உண்மையான குடும்பம் கட்டப்படவே முடியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, உண்மையா இருப்போம். கணவன் மனைவிக்கு இடையில உண்மையா இருப்போம். ஒருவருக்கொருவர் உண்மையா இருப்போம். ஒத்துக்கொள்வோம் தவறுகளை, குற்றங்களை மன்னிப்போம். இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதே இருதயத்தோட ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். மகிழ்ச்சியான குடும்பத்தை கட்ட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.